இன்றைய பாசுரம் 19வது பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய் திரவாய் நீ ஓட்டாய் காள் எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயார் தத்துவ மன்று தகவேலோரென்பாவாய் தத்துவ மன்று தகவேலோரென்பாவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிபன் ஷடகோப இதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீபன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத இதீந்திர மகாதேசிகாய நமஹ. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். மார்கழி மாதத்திலே ஆண்டாளுடைய பாசுரத்திற்கான விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே 19வது பாடலாக குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், அந்த அற்புதமான பாசுரத்திலே ஆண்டாள் நப்பின்னையை மையப்படுத்திய இந்த பாசுரத்தையும் அமைத்தருள்கிறாள். என்ன சொல்லுகிறாள் என்று பார்க்கும் பொழுது, யானை தந்தத்தால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஒரு கட்டிலே பகவான் பள்ளி கொண்டிருக்கிறானாம். எப்படி? நப்பின்னையின் திருமேனியிலே மார்பகத்திலே தலை வைத்து படுத்திருக்கிறான். அற்புதமாக சொல்லுகிறார்கள். ஏன் பகவான் அவ்வாறு சயனித்திருக்க வேண்டும்? குழந்தைகளை, பக்தர்களை நெஞ்சார நினைத்துக் கொண்டிருக்கிறாளாம் நப்பின்னை. இந்த குழந்தை இத்துணை கைங்கரியங்களை செய்திருக்கிறான், அவனை ஏற்ற வேண்டியது நீதிதான் என்று பகவானிடத்திலே அனுதினமும் பிரார்த்தனை செய்கிறாளாம் நப்பின்னை, நெஞ்சார பிரார்த்திக்கிறாளாம். இதனால்தான் பகவான் தாயாருடைய ஹிருதய கமலத்திலே தலை வைத்துக் கொண்டவனாக அற்புதமாக சயனித்திருக்கிறான். அப்படி சயனிக்கும் பொழுது அவனுடைய காதுல நப்பினுடைய பிரார்த்தனைகள், நப்பின்னை தாயாருடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அவனுடைய திருச்செவிக்கு போய்கொண்டே இருக்கின்றன. இப்படிப்பட்ட பக்தர்களை கரையேற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பகவான் அப்படி துயில் கொண்டிருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட தயை பொருந்திய தயாளுவான நப்பின்னையே, நீ கூட பகவானை விடாமல் இன்னும் மடியிலேயே கிடத்தி வச்சிருக்கியம்மா. பகவானை எங்களுக்கு கொண்டு நீ அனுகிரகம் செய்யக்கூடாதா? ராமாயணத்துல ஒரு அற்புதமான செய்தி. பகவான் ராமன் சீதா மாதாவினுடைய திருமடியிலே தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறான். காக்காசுரன் என்று சொல்லக்கூடிய ஜெயந்தன், இந்திரனுடைய குமாரன், காக்கை வடிவத்திலே வந்து அன்னையை துன்புறுத்த, அன்னை துன்புறுத்தினால் கூட ஒருவேளை அந்த காகத்தை அடித்தால் ராமன் கோபம் கொண்டு விடுவானோ என்று அந்த கட்டத்தையும் பொறுத்துக் கொள்கிறாளாம். அதான் தயாளுவான தாயார். ஒரு கட்டத்திலே தாயாரின் திருமேனியிலே காக்காசுரன் தீண்டிய பொழுது அந்த இரத்த துளிகள் ராமபிரானுடைய மேனியிலே பட நிமிர்ந்து பார்த்த பகவான் நடந்ததை உணர்ந்து ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திர பிரயோகம் செய்கிறான். அது 14 உலகங்களையும் சுற்றி கொண்டு வர அந்த காக்கையை துரத்த வேறு வழியே இல்லாமல் தாயாருடைய பாதத்திலே வந்து விழ, தாயார் தன்னுடைய பாதத்தால் அந்த காக்கையை நகர்த்துகிறாளாம். அது அப்படியே சென்று பகவானுடைய பாதத்திலே விழ ஒரு கண்ணை மட்டும் வாங்கி கொண்டு காக்கையை விடுத்தானாம். இன்னைக்கும் கூட பார்த்தா காக்கா ஒரு கண்ணால தான் பார்க்கும். அதற்கு காரணம் இந்த நிகழ்வு என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட தயாளுவாக விளங்கக்கூடிய நப்பின்னை தாயாரே, எப்படிப்பட்ட தயாளு, எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருணை கொண்டவள். நீ இன்னும் உன் கணவனை மடியிலே கிடத்தி அவன் தூங்க வைத்துக் கொண்டிருந்தால் நாங்கள் எல்லாம் எப்பொழுது பரமாகாசமான வைகுண்டத்தை அடைவது? எனவே தாயாரே, நீதான் வழி பண்ணணும்னு சொல்லி நப்பின்னை தாயாரிடத்திலே இந்த பிரார்த்தனையை வைக்கிறாளாம் ஆண்டாள் நமக்காக. எனவே நாமும் ஆண்டாள் காட்டிய வழியிலே, தாயாருடைய பாதையிலே சென்று, ஆண்டாள் காட்டிய அருள் மார்க்கத்திலே சென்று அரங்கனை அடைவோம். ஓம் நமோ வெங்கடேசாய.